ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவருடைய அன்பை நாம் அனுதினமும் நினைத்து கொண்டே இருக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நினைக்கும் போதெல்லாம் ஐயோ அவர் போல என் மீது அன்பு வைத்தவர் ஒருவருமே இல்லை அப்படிமா. அவங்கள விசாரித்தா ஆண்டவருக்காக பதில் கொடுக்க மாட்டாங்க. ஏசு எனக்காய் ரத்தம் சிந்தனார், ஏசு எனக்காய் சிலுவை அடிக்கப்பட்டார், ஏசு எனக்காய் பாடு சகித்தார் அப்படி சொல்லுகிற கூட்டங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். இந்த அனுதின கர்மலித்த நீச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நமக்காக கொடுத்தார். நாம் தேவனுக்காக என்ன கொடுக்குறோம்? சில பேருடைய வீட்டில் பல லட்சக்கணக்கான பணங்கள் இருந்தாலும் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. புத்தலான பைகளில் போடுகிறது போல் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை செய்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் கொடுத்தா கூட ஏதோ ஒரு கடமைக்காக சும்மா மற்றவங்க தப்பாக நினைப்பதற்கு நினைப்பாங்களே அப்படின்ட்டு, இல்லை மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஆள் அப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் நம்ம கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுக்கறத விட கொடுக்காமல் இருக்க நல்லது. அதனால தான் நம்முடைய ஆசீர்வாதம் தடைபடுகிறது. அப்போ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ரா நெகேமியா காலத்தில் அல்லது மோசேயுடைய நாட்கள் கர்த்தருக்கு கொடுத்தவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா, வாசிக்க எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்துடைய பிந்திய பாகத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். பார்த்தீங்களா, ஆலயத்தை கட்டுவதற்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, மன உற்சாகம். நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, எப்படி கொடுக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். ஏன் ஆபேல் காணிக்கை அங்கீகரித்தார், காயுடைய காணிக்கை அங்கீகரிக்கலாம்? அவன் கொடுத்த விதங்கள். இந்த ஆபேல் கொடுக்குற ஸ்டைலே பார்த்தீங்க அப்படின்னா, முதல் தரமான எடுத்தான், அப்புறம் அதை வச்சுக்கிட்டு அதில் கொழுமையானவள் எடுத்து கர்த்தருக்கு கொடுக்கறது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும். கொடுக்கறது மன உற்சாகமாய் சந்தோஷத்தோடு கொண்டு போனால் மனுஷன்ட்ட நம்ம மறைக்கலாம், ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியுமா? இந்த கர்மலித்த நீச்சைக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் இது கொடுத்தும் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். சந்தோஷமாக கொடுத்துருக்குறோமா? உற்சாகமாக கொடுக்குறோமா? உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். வேத சொல்கிற உண்மை இல்லவா? அப்போது இன்றைக்கி கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா டாக்டருக்கா அள்ளி கொடுப்பாங்க. எத்தனை அதில் ஒரு கௌரவம் வேறு, இத்தனை லட்சம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. கர்த்தருக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்கு கொடுக்கறது, ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறதுலாம் பிதுக்கி 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 கொடுப்பாங்க. நீண்ட வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு இடத்துல இருந்தேன். ஒரு பெரிய வசதி உள்ள ஆள், விசிட்டிங் ஜோமான போயிருந்தேன். காணிக்கை கிடந்து அங்கேயும் இங்குமா தேடுதார். கடைசியில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 ரூபாய எங்கெல்லாமோ தேடி இருக்கார். எப்படியோ கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க குடும்பத்துடைய பின்னெல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமாக அமைந்தது. குறையாக இல்லை, கர்த்தருக்கு கொடுக்குற நீ உற்சாகமாக கொடுத்தா கர்த்தர் உனக்கு கீழே விடவே மாட்டார். ஏன்னா உன்கிட்ட பிரியமாக இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். நிறைய சம்பவங்கள் பைபிளில் இருக்குது. 2 காசு விதவை, சாக போகிற சமயத்தில் எலியாவுக்கு கொடுத்த விதவை, கர்த்தருக்காகவே கொடுத்த தாவீது, அப்படி சேகரித்து வச்சானோ. அதனால் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்காக உற்சாகமாக கொடுங்க. எவராலும் தடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? தந்து உடைய வாழ்க்கை என்ன செய்வார்? டாப் போஸ்ட் மேலே கொண்டு வந்துடுவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். God bless you.